Good morning students. Today we are going to see about surds. The surdsங்கிற வார்த்தையே உங்களுக்கு புதுசு தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க. இந்த surds அப்படின்னா என்ன அப்படின்னா a surd is an irrational root of a rational number. ஒரு ரேஷனல் நம்பரோட இரேஷனல் ரூட் தான் surd. அதாவது ஒரு ரேஷனல் நம்பரோட இரேஷனல் ரூட் தான் surd. A surd is an irrational root of a rational number. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்போது இந்த 2ங்கிறது ரேஷனல் நம்பர், இந்த ஸ்கொயர் ரூட் இரேஷனல் ரூட்டு தான் என்னது surd. ஸோ ரூட் 2 இஸ் அ surd. நெக்ஸ்ட்டு இதில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூட் 4 பாருங்க, 4 இஸ் அன் ரேஷனல் நம்பர், இதுக்கு ரூட் போட்டிருக்காங்க. ஸோ இது surd-ஆ அப்படின்னு கேட்டால் இல்லை, இது surd கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த 4-ஐ 2 into 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 எப்படி எழுதலாம், தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம இண்டெக்ஸ் நொட்டேஷன் எழுதுனா 1/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ரூட் 4-ஐ நம்ம 2ன்னு எழுதுறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத பிரிக்க முடிஞ்சதுன்னா அது surd கிடையாது. ஸோ எந்த நம்பரை இப்படி பிரிக்க முடியாமல் இருக்கோ அது surd. ஸோ surd is an irrational root of a rational number. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1/25. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்னா 1/5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அ surd. திஸ் இஸ் நாட் அ surd. இது surd கிடையாது. ஸோ அதே மாதிரி பை நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஒரு இரேஷனல் நம்பர். ஸோ ஆனால் பை ஒரு surd கிடையாது. திஸ் இஸ் நாட் அ surd. ஓகே, ஸோ நம்ம இப்போ எப்படி பையோட வேல்யூ நம்ம ரூட்டுக்குள்ளே எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எழுத முடியாது. ஸோ பை இஸ் நாட் அ surd. நெக்ஸ்ட்டு இதுக்கு surd-க்கு வேற என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரூட் 3, ரூட் 5 இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ரூட்டுக்குள்ளே இருந்து வெளியே எடுக்கிறப்போ நமக்கு இதாக வராது. ஸோ இது surd. ஓகே, ரூட் 7, ரூட் 11 தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் surd. நெக்ஸ்ட் ஒன், ஆர்டர் ஆஃப் அ surd. ஆர்டர் ஆஃப் அ surd இஸ் நத்திங் பட் இண்டெக்ஸ் ஆஃப் த ரூட் டு பி எக்ஸ்ட்ராக்டட். ஆர்டர் ஆஃப் த surd அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இண்டெக்ஸ் எழுதுவோம் இல்லையா, அதுதான் ஆர்டர் ஆஃப் அ surd அப்படின்னு சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் 5th ரூட் ஆஃப் 99. இதில் ஆர்டர் ஆஃப் த surd என்ன அப்படின்னு சொன்னால் 5. ஸோ ஆர்டர் ஆஃப் த surd 5. ஸோ அதே மாதிரி வேறு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னா இதில் ஆர்டர் ஆஃப் த surd இஸ் 2. ஸோ இதில் எந்த நம்பருமே கொடுக்கல அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம், இதில் 2 இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை கியூப் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதில் ஆர்டர் என்ன அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போது டைப்ஸ் ஆஃப் surds இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொரு டைப்பாக இப்போ பார்க்க போகிறோம். இப்போது அதே மாதிரி surds-ஐ ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் surds of same order. surds of same order அப்படின்னு சொன்னால் ஆர்டர் சேமாக இருந்துச்சுன்னா அந்த இதை சேம் ஆர்டர், surds of same order அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இதில் எல்லாமே 2 தான் இருக்குது. ஓகே, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ சேம் ஆர்டர் இருக்கிறதுனால இது surds of same order அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே சேமாக இருக்கிறப்போ இதில் 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம குவாட்ரட்டிக் surds அப்படின்னு சொல்லலாம். என்ன surds? குவாட்ரட்டிக் surds அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அதுவே பவரில் இங்கே இண்டெக்ஸில் 3 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள் கியூப் ரூட் ஆஃப் 5, கியூப் ரூட் ஆஃப் 7 மைனஸ் எக்ஸ், கியூப் ரூட் ஆஃப் ஏபி இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை கியூபிக் surds அப்படின்னு சொல்லலாம். என்ன surds? கியூபிக் surds. ஸோ பவரில் சேமாக 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது குவாட்ரட்டிக் surds. பவரில் சேமாக 3 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கியூபிக் surds. சம் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கியூப் ரூட் ஆஃப் 7, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, 7th ரூட் ஆஃப் 29,
தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ். இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ ஆர்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ், சேம் ஆர்டர் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட்? டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அ சர்ட். எப்பயுமே ஒரு சர்டை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம வந்து செய்யணும், ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் எழுதணும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே பிரிக்க முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த சர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் ஃபேக்டர் அண்ட் அண்ட் இர்ரேஷனல் ஃபேக்டரில் எழுத முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் 2 × 2 × 2. ஸோ இதுக்கு ஒரு 2 எழுதலாம். ஸோ 2 காமனாக எடுத்துட்டோம்னா 2. ஸோ 2 ரூட் ஆஃப் 2. ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கிறது இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இது மாதிரி எழுதுறதா சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இது மாதிரி எழுதுறது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இல்லை. இது எவ்வளவு வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியுமோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு பியூர் அண்டு மிக்சடு சர்ட். பியூர் அண்டு மிக்சடு சர்ட். பியூர் சர்ட் அப்படின்னு சொன்னால் அந்த சர்ட்ஸ்க்கு வந்து முன்னாடி வந்து கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் தட் இஸ் பியூர் சர்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23. ஸோ இதெல்லாம் வந்து பியூர் சர்ட். அதே மிக்சடு சர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மிக்சடு சர்டில் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த 2 ரூட் 2, இந்த 2 ரூட் 2ல் வந்து முன்னாடி வந்து ஒரு தனியாக ஒரு 2 இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்குது, ஒரு சர்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து 2ங்கிற கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு மிக்சடு சர்ட். நெக்ஸ்ட்டு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் சர்ட். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் சர்ட் அப்படின்னா என்னன்னா சிம்பிள் சர்ட்னா ஒரு சர்டோ இல்லைன்னா வந்து அது ஒரு மிக்சடு சர்டாவோ கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இதெல்லாம் வந்து சிம்பிள் ரூட்ஸ். சரியா? சிம்பிள் சர்ட்ஸ். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சர்ட்னா என்ன எப்படி இருக்கும்னா அது ஒரு வந்து 2 சர்டோட காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 3 ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இது மாதிரி 2 சர்டோட காம்பினேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது காம்பவுண்ட் சர்ட்ஸ். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 7 ரூட் 2 இது மாதிரி கூட இருக்கலாம், மைனஸ்லையும் இருக்கலாம் ப்ளஸ்லையும் இருக்கலாம். ஸோ இது காம்பவுண்ட் சர்ட். 2 சர்டோட காம்பினேஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது காம்பவுண்ட் சர்ட். அந்த சிம்பிள் சர்ட் அப்படின்னு சொன்னால் இது வந்து சிங்கிளாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு வேளை மிக்சடு சர்டாகவும் கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பைனாமியல் சர்ட். பைனாமியல் சர்ட் அதே மாதிரி சேம் தான் காம்பவுண்ட் சர்ட் மாதிரி ஒரு நம்பரோட வித் இங்கே வந்து 2மே சர்டாக இருக்குது, பட் இங்கே வந்து ஒரு நம்பரோட இருக்கலாம், அதாவது ஒரு ரேஷனல் நம்பரோட இருக்கலாம். இப்போ 1/2 மைனஸ் ரூட் 2, 3 ப்ளஸ் 5 ரூட் 2. ஸோ இது வந்து பைனாமியல் சர்ட், அதாவது 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது பைனாமியல் டேர்ம்ஸ். 2 டேர்ம்ஸுமே சர்ட்ஸாக இருந்ததுன்னா அது காம்பவுண்ட் சர்ட். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த சர்ட்ஸ். Next example 2.18. Can you reduce the following numbers to surds of same order? First one root 3, second one 4 root 3, third one 3 root 3. ஸோ இதை வந்து சேம் ஆர்டராக சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ஃபஸ்ட் இன்டெக்ஸ் நோட்டேஷனில் எழுதியிருக்கேன். இங்கே ஸ்கொயர் ரூட் இருந்ததுன்னா 1/2, ஃபோர்த் ரூட் இருந்ததுன்னா 1/4, தேர்ட் ரூட்டு கியூப் ரூட் இருந்ததுன்னா 1/3. ஸோ இப்போ மேலே இருக்கிற ஃப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இப்போ 2, 4, 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 3 டிவைட் பண்ண முடியாது, அதனால் 3 அப்படியே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ஆல் டிவைட் பண்ணுறேன், 3 டிவைட் பண்ண முடியாது எகைன்லி. நெக்ஸ்ட் 3 ஆல் போட்டோம்னா 1 1 1, 2 2s are 4, 4 3s are 12. ஸோ இப்போது நம்ம வந்து மேலே இருக்கிற ஆர்டரை வந்து மேலே இருக்கிற அந்த இண்டெக்ஸ் நோட்டேஷனில் வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து 12ஆக சேஞ்ச் பண்ணணும். டினாமினேட்டர் 12ஆக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை 12ஆக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 12ஆக மாறிடும். ஸோ மேலேயும் 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இதை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணுறப்போ
இதாக மாறிடும். அதே மாதிரி மேலேயும் 3. இப்போ இதை வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும். ஸோ மேலேயும் 4. ஸோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 3 1 6 is 6 by 12. அதே மாதிரி 3 1 3 is 3 by 12. 4 3s are 12. நெக்ஸ்ட்டு 3 1 4 is 4 by 3 4s are 12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லா டினாமினேட்டரும் 12 இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் ரேடிக்கல் நோட்டேஷனில் எழுதணும்னு சொன்னால் 12th root of 3 power 6. 12th root of 3 power 6. அதே மாதிரி இதை எழுதணும்னா 12th root of 3 power 3. நெக்ஸ்ட் இதை எழுதணும்னா 12th root of 3 power 4. ஸோ இப்போ வந்து இது சேம் ஆர்டரில் இருக்குது. பட் வந்து இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். அந்த 3ஐ வந்து 6 டைம்ஸ் போட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணியும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ 3ஐ 6 டைம்ஸ் போட்டோம்னா 3 into 3 into 3 into 3 into 3 1 2 3 4 5 6 3 3s are 9 3 3s are 9 3 3s are 9 9 9 9 9 9s are 81 81 into 9. ஸோ அதை மல்டிபிள் பண்ணோம்னா 9 1 is 9 9 8s are 72. ஸோ 712th root of 729. நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த 3 டைம்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 3 3s are 9 9 3s are 27. ஸோ தட் இஸ் 12th root of 27. நெக்ஸ்ட்டு 12th root of 4 டைம்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் வரும். ஸோ 3 3s are 9 9 3s are 27 27 3s are 81. So that is 12th root of 81. So இப்போ இந்த last 2 ரோவும் same orderல இருக்கு. So this is the same order. Next sum, example 2.19. Express the surds in the simplest form. The first one வந்து simplest formல எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ √8 வந்து simplest formல எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் √8 is equal to 2 into 2 into 2. ஸோ இது ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வந்து வெளியே எடுத்துட்டோம்னா the remaining 2 square root of 2. This is the simplest form. Next second one, அதுலேயும் cube root of 192 கொடுத்துருக்காங்க. ஸோ cube root of 192 எப்படி simplest formல எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இதை எல் டிவிஷன் போட்டு பிரிச்சுக்கோங்க. 192வை எல் டிவிஷன் போட்டு இது 2ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பருங்கிறதுனால நான் 2ஆல் டிவைட் பண்ணி எழுதுகிறேன். 9 2s are 18 ரிமைண்டர் 1. இப்போ 12 இருக்குது. 6 2s are 12. திரும்ப இதை 2ஆல் போடுறேன். 4 2s are 8 ரிமைண்டர் 1. இப்போ 16 இருக்கனால 8 2s are 16. இப்போ திரும்ப இதை நான் 2ஆல் போடுறேன். 2 2s are 4 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 2ஆல் போடுறேன். 1 2 is 2 2 2s are. திரும்ப நான் 2ஆல் போட்டேன்னா 6 2s are 12. திரும்ப நான் 2ஆல் போட்டேன்னா 3 2s are 6. இங்கே பாருங்கள் இது கியூப் ரூட். ஸோ கியூப் ரூட்னா 3ல் வந்து 1 எடுக்கணும். ஸோ இந்த 3 2க்கு ஒரு 2 வெளியெடுப்போம். இந்த 3 2க்கும் ஒரு 2 வெளியெடுப்போம். ஸோ 2 into 2 கியூப் ரூட் ஆஃப் 3. கியூப் ரூட் ஆஃப் 3 இந்த கியூபை வந்து கண்டிப்பாக போடணும். ஸ்கொயர் போடலைனாலும் ஸ்கொயர்டாக அர்த்தம். பட் கியூப் போடாமல் விட்டுறாதீங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 2 into 2 is 4 cube root of 3. This is the simplest form of cube root of 192. Next second question என்ன கொடுத்திருக்காங்கன்னா so that cube root of 7 greater than of 4th root of 5. cube root of 7 வந்து 4th root of 5 விட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆர்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதை வந்து ஆர்டரை வந்து சேமாக வந்து மாற்றி வைக்கலாம். ஸோ ஆர்டரை வந்து சேமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நோட்டேஷன் எழுதிக்கோங்க. 7 power 1/3 5 power 1/4. ஸோ 3க்கும் 4க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு சொன்னால் தட் இஸ் 12. ஸோ இப்போ 12ஆல் சேஞ்ச் பண்ணணும்னா இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், மேலேயும் 4ஆல். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 12 கன்வெர்ட் பண்ணோம்னா இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், மேலேயும் 3ஆல். இப்போது இது எப்படி எழுதலாம்? 7 4/12 இங்கே 5 இங்கே 1 3 is 3 by 4 3s are 12. ஸோ இது 12th root of 7 power 4. இது 12th root of 5 power 3. ஸோ 12th root of 7 power 4. இப்போ 7 power 4 7 வந்து 4 டைம்ஸ் போடணும்.
7 into 7 into 7 into 7. 7 7s are 49. 7 7s are 49. இப்போ இந்த 49 49 மல்டிபிள் பண்ணிக்கலாம். 49 into 49 is 9 9s are 81. 9 4s are 32. 32 plus 8 40. 4 9s are 36. 4 4s are 16. 16 plus 3 90. 1 6 13. 9 9s are 81. 8 9 4s are 36. 36 and 8 is 44. Sorry, 44. 4 9s are 36. 3 4 4s are 16. 19. 1 10. 1 is carry. 1 plus 9 10. 10 plus 4 is 14. And 1 is there. 1 plus 1 2. So that is 12th root of 2401. Next 5 into 5 into 5. 5 5s are 25. 25 5s are 125. So 12th root of 125. ஸோ இப்போ வந்து ஆர்டர் வந்து சேம் ஆகிருக்கு. இப்போ இதை பார்த்தாவே நமக்கு தெரியும் இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர். ஸோ 12th root of 7 power 4 is greater than 12th root of 5 cube. ஸோ இதையும் திரும்ப நம்ம ஒரிஜினல் சம்மில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் that is the 12th root of 7 power 4 is 3rd root of 7 greater than 4th root of 5. So 3rd root of cube root of 7 is greater than 4th root of 5. Next example 2.20. Arrange in ascending order. Arrange in ascending order. எது biggest one, எது smallest one, addition, இது எல்லாத்துக்குமே சேம் ஆர்டராக இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சேம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் which is greater, which is smaller and arrange in ascending order, arrange in descending order. ஸோ இந்த சம்க்கு எல்லாமே நமக்கு ஆர்டர் வந்து சேமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஆட் பண்ணவோ மற்ற எதுவுமே செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஸோ இப்போது நம்ம வந்து ஆர்டரை வந்து சேமாக சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இண்டெக்ஸ் நோட்டேஷனில் எழுதிக்கோங்க. இது 2 power 1/3. இது வந்து 4 power 1/2. இது 3 power 1/4. ஸோ 3 2 4. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் 3 2 4க்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு சொன்னால் 12. ஸோ இப்போது 12 வச்சு நம்ம இப்போ சம் செய்யலாம். இப்போ 12 மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்பரை 12 மாற்றணும்னா இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், இதையும் 4ஆல். நெக்ஸ்ட்டு இதை வந்து மல்டிபிள் 12 சேஞ்ச் பண்ணணும்னா இதையும் 6ஆல், இதையும் 6ஆல். இதையும் 12 சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை 3ஆல். ஸோ நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். So that is equal to 1 4 is 4/12. This is 4. 1 6 is 6/12. Next 3. 1 3 is 3/12. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை அப்படியே இண்டக்ஷன் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 12th root of 2 power 4. Next 12th root of 4 power 6. Next 12th root of 3 power 3. ஸோ இப்போ வந்து நம்ம 2 power 4, 4 power 6, 3 power 3க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 power 4னா 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16. ஸோ 12th root of 16. நெக்ஸ்ட்டு இதை வந்து 4 வந்து 6 times போட்டு கண்டுபிடிக்கணும். 4 into 4 into 4 into 4 into 4. 4 4s are 16, 4 4s are 16, 4 4s are 16. 16 16s are 256. ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து மல்டிபிள் பண்ணியே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 16 into 16. 6 6 are 36. 3 6 1 is 6. 6 plus 3 9. 1 6 is 6. 1 1 is 1. So 6. 9 plus 6 is 5 and 1 is remaining 2. 256. ஸோ 256 திரும்ப ஒரு 16ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 6 6 are 36. 6 5 are 30. 30 plus 3 33. Againly 3 is there. 6 2s are 12. 12 plus 3 15. 1 6 is 6. 1 5 is 5. 1 2 is 2. ஸோ இப்போ ஆட் பண்ணி எழுதலாம். 6 9 5 plus 5 10. 1 1 plus 1 2 2 plus 2 4.
So that is 12th root of 4096. Next 12th root of 3 into 3 into 3. So 3 3s are 9, 9 3s are 27. So இப்போ இதில் வந்து நம்ம இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அசெண்டிங் ஆர்டர். இதில் எது வந்து சின்ன நம்பரோ சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறது தான் வந்து என்னது அசெண்டிங் ஆர்டர். ஸோ இதில் எது சின்னது 16 தான். ஸோ 12th root of 16. நெக்ஸ்ட் வந்து அடுத்து இதை விட கொஞ்சம் பெருசுன்னா 12th root of 27. நெக்ஸ்ட் 12th root of 4096. ஸோ இதோட ஒரிஜினல் நம்பர் எழுதிக்கலாம். 12th root of 16ஓட ஒரிஜினல் நம்பர் என்னன்னா கியூப் ரூட் ஆஃப் 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி 12th root of 27ஓட ஒரிஜினல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4th root of 3. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸோ this is the ascending order. Next, laws of radicals. இந்த ரேடிக்கல்ஸில் சம் லாஸ் இருக்குது. அந்த லாஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன் nth root of a the power n அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எப்படி எழுதலாம்? that is equal to a. அதாவது என்ன அப்படின்னா nth root of a power n. நம்ம சாதாரணமாக இதை எப்படி எழுதுவோம்? a இண்டெக்ஸ் நோட்டேஷன் எழுதுனா 1/n, பவரில் n இருக்குனால n. ஸோ மேலே எழுதுவோம். ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணுறப்போ a 1 into n n/n வரும். ஸோ இந்த n இந்த n கேன்சல் ஆகிட்டா a power 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூல். ஸோ nth root of a the whole power n is equal to a. செகண்ட் ஒன், அதாவது இண்டெக்ஸும் பவரும் சேமாக இருக்கிறப்போ அந்த ரேடிகண்ட் வேல்யூ தான் வரும். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் nth root of a into nth root of b. இண்டெக்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறப்போ இதை எப்படி எழுதலாம்னா nth root of ab அப்படின்னு எழுதலாம். அதாவது இண்டெக்ஸ் ரெண்டு சேமாக இருக்கிறப்போ ரேடிகண்ட்டை மல்டிபிள் பண்ணிக்கலாம். nth root of ab. நெக்ஸ்ட் இதை வந்து அப்படியே இண்டெக்ஸ் நோட்டேஷனில் எழுதணும்னா ab the whole power 1/n. nth ரூட் இருக்கனால 1/n. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரூல் mth root of nth root of a is equal to. இந்த இப்படி வந்து ரெண்டு ரேடிக்கல் சைன் இருக்கிறப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதலாம். mnth root of a அப்படின்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் இதை வந்து நம்ம மாற்றியும் எழுதலாம். என்ன முன்னாடி போட்டு m பின்னாடி போட்டு எழுதலாம். அதாவது mth root of aன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக எழுதுகிறப்போ mnth root of a. இதை வந்து நம்ம இண்டெக்ஸ் நோட்டேஷனில் எழுதுகிறப்போ a power 1/mn. So this is the index notation. So the rule is mth root of nth root of ரெண்டு ரூட் கொடுக்குறப்போ இந்த ரெண்டு ரூட்டையும் மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஃபோர்த் ஒன் nth root of a by nth root of b ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறப்போ nth root of இருக்கிறப்போ டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஹோலாக எழுதலாம். இந்த nth root of a by b அப்படின்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a by b. இதை அப்படியே இண்டெக்ஸ் ஃபார்மில் எழுதுனோம்னா இந்த nth ரூட்டை வந்து மேலே எழுதுறப்போ a by b the whole power 1/n. These are the laws of radicals. ஸோ இங்கே இண்டெக்ஸும் பவரும் சேமாக எழுதுறப்போ அதை ரேடிகண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ரேடிகன் அப்படின்னு எழுதலாம். பவர் அதாவது இண்டெக்ஸ் ரெண்டு சேமாக இருக்கிறப்போ ரேடிகண்ட்டை மல்டிபிள் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி 2 ரேடிக்கல் சைன் இருக்கிறப்போ m into n அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே டிவிஷனில் சேம் ஆர்டராக இருப்போ எப்படி மல்டிபிள் பண்ணமோ அதே மாதிரி டிவைட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் த லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.21. எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் surds in its simplest form. First one cube root of 108. Next cube root of 1024 the whole power -2. And find its order, radicand and coefficient. So order, radicand, coefficient லாஸ்ட்ல நம்ம ஆன்சர் எழுதணும். பட் அதுக்கு முன்னாடி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல வந்து இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கியூப் ரூட் ஆஃப் 108. ஸோ 108 வந்து எல் டிவிஷனில் போட்டு பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 5 2s are 10, 4 2s are 8. நெக்ஸ்ட்டு இதையும் 2ஆல் போடுறேன். 2 2s are 4, ரிமைனிங் 1, 14, 7 2s are 14. நெக்ஸ்ட்டு இதை வந்து 3ஆல் தான் போட முடியும். ஸோ 3ஆல் போட்டோன்னா 9 3s are 27.
திரும்ப 3 போட்டோம்னா 3 3s are 9, திரும்ப 3 போட்டோம்னா 1 3 is 3. ஸோ இங்கே கியூப் ரூட் இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் 2 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தோன்னா கியூப் ரூட்டுக்கு இந்த 3 இருக்குது. ஸோ இந்த 3 3ல் வந்து ஒரு 3யை வந்து வெளியே எடுத்தோம்னா அது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 108 கியூப் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 3 கியூப் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து கியூப் ரூட் ஆஃப் இந்த கியூப் ரூட் ஆஃப் 3ங்கிறது இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். நம்ம இப்போ தான் பவர் ஆஃப் லா ஆஃப் ரேடிக்கல்ஸில் படித்தோம். ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அர்த்தம்னா கியூப் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட் ஆஃப் 3 கியூப் இன்ட்டு இடையில இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் கியூப் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயரை பிரிக்க முடியாது. பட் இந்த கியூப் ரூட் ஆஃப் 3 இந்த பவர் 3யும் கேன்சல் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா 3 பவர் 3 the whole power இண்டெக்ஸ் நோட்டேஷன் எழுதுறப்போ 1/3 வரும். ஸோ இதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா 3 மட்டும் வரும். ஸோ இன்ட்டு 3. ஸோ இந்த 3யை முன்னாடி வச்சு எழுதணும்னா 3 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதில் வந்து ஆர்டர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது இண்டெக்ஸ் தான் ஆர்டர். ஸோ 3. நெக்ஸ்ட் ரேடிகண்ட் பார்த்தோம்னு சொன்னால் ரேடிகண்ட் வந்து உள்ளே இருக்கிற அதாவது ரேடிக்கல் சைனுக்கு கீழே இருக்கிறதா ரேடிகண்ட். ஸோ இங்கே 2 ஸ்கொயர் இருக்கு. 2 ஸ்கொயர் இஸ் 4. நெக்ஸ்ட் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட்? கோஎஃபிஷியன்ட்னா முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதைத்தான் நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ த கோஎஃபிஷியன்ட் இஸ் 3. நெக்ஸ்ட் சம் cube root of 1024 the whole power minus 2. So இது வந்து 1024 whole power minus 2 இருக்கிறதுனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம fraction formula எழுதிக்கலாம். that is 1 by cube root of 1024 the whole square. So 1024 வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். 1024 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். 2 5 2s are 10 1 2 is 2 2 2s are againly 2 போட்டோன்னா 2 2s are 4 5 2s are 10 6 2s are 12 againly 2 1 2 is 2 2 2s are 8 2s are 16 againly 2 6 2s are 12 4 2s are 2 போட்டோன்னா 3 2s are 6 2 2s are next 2 திரும்பவும் 2 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 2 is 2 6 2s are 12 next 2 போட்டோன்னா 8 2s are 16 2 போட்டோன்னா 4 2s are 8 2 போட்டோன்னா 2 2s are 2 போட்டால் 1 2 is 2. ஸோ இங்கே பாருங்கள் இந்த 3 இந்த கியூப் ரூட்டுங்கிறதுனால 3 எடுக்கும். ஸோ இந்த 1024 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by கியூப் ரூட் ஆஃப் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 2 கியூப் செகண்ட் ஒன் 2 கியூப் தேர்ட் ஒன் 2 கியூப் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஒன்லி 2 the whole power 2. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் இப்போ நம்ம காமனாக எடுக்கிறப்போ இந்த 3 கேன்சல் ஆகும். அதே மாதிரி அடுத்தது ஸோ இந்த 3 2வும் வெளியே வரும். 3 2வும் வெளியே வரப்போ இந்த ஸ்கொயர்டும் சேமாக இதுக்கும் வரும் இந்த 2வுக்கும் வரும். ஸோ 1 by 2 2s are 4 4 2s are 8 the square and the cube root of 2 the whole squared. ஸோ இதில் 2 நம்பர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அதாவது இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ எத்தனை பேர் வருதோ அதை எழுதியிருக்கேன். இந்த கியூப் ரூட்டுங்கிறது இதை நம்ம பிரித்து எழுதுறப்போ தனித்தனியாக எழுதியிருக்கணும். எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் 1 by 2 cube the whole power 1/3 2 cube the whole power 1/3 2 cube the whole power 1/3 and the cube root of 2 the whole squared. இதுக்கும் ஹோல் ஸ்கொயர்டு வரும். இதுக்கும் ஹோல் ஸ்கொயர்டு கீழே இருக்கிறதுக்கும் ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த கியூப் ரூட் இந்த 3 3 தான் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஹோல் ஸ்கொயர் எழுதுகிறப்போ 2 2s are 4 4 2s are 8 the whole square. ஸோ இப்போ இதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் 1 by 8 squared is 64 8 8s are 64. நெக்ஸ்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 2 squared is 4. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 1 by 64 கியூப் ரூட் ஆஃப் 1 by 4. இதை வந்து தனித்தனியாக எழுதுறதுக்கு 1 by உள்ள எழுதிடலாம் 1 by 4. ஸோ இப்போ இதில் வந்து ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த இண்டெக்ஸ் தான் ஆர்டர். ஸோ 3. நெக்ஸ்ட்டு
கோஎஃபிஷியன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோஎஃபிஷியன்னா முன்னாடி இருக்கிற அந்த இதுதான். ஸோ திஸ் இஸ் த கோஎஃபிஷியன் 1/64. நெக்ஸ்ட்டு ரேடிகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் இந்த ரேடிக்கல் சைனுக்கு கீழே இருக்கிறதா ரேடிகண்ட், தட் இஸ் 1/4. ஓகே, ஸோ ஆர்டர் இஸ் 3, கோஎஃபிஷியன்ட் இஸ் 64, 1/64, ரேடிகண்ட் இஸ் 1/4.